ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிரிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சாரா போஸ்ட்மேனுடன் பேசிவிட்டு உள்ளே வந்ததும், பாஸ் காஃபி குடிக்கிறீங்களா என்று அவனிடம் கேட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டாள். இதற்கு மேல் இங்கிருப்பது தனக்கு சிறிதும் நல்லதல்ல என்று நினைத்தான் கௌதம். அவள் அணிந்திருக்கும் உடையும் அது எடுத்துக்காட்டும் அவள் அழகும் அவனை பித்தனாக்கியது. மிகவும் கஷ்டப்பட்டு தனது மனதினை அடக்கியவன் அவள் காஃபி கொண்டு வந்ததும், சாரா நான் ஊருக்கு கிளம்புறேன் என்றான். போறீங்களா? ஏன் பாஸ்? ஆஃபீஸில் வேலை இருக்குது. எல்லா ஒர்க்கையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்ததா சொன்னீங்களே. ஆமாம் சொன்னேன் தான், ஆனால் இப்போ போகணும். அவன் கோபமாக பேசவும் சாரா கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள். சரி, எப்போ போகிறீங்க? உடனே கிளம்புறேன். டிஃபனாச்சும் சாப்பிட்டுட்டு போவீங்களா, இல்லை அதுவும் வேணாமா? நான் ஆல்ரெடி டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், ஸோ வேணான்னு சொல்லாதீங்க. சரி, நீ எப்போ இருந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்த? தன்னை குனிந்து பார்த்தவள் எந்த மாதிரி என்று திரும்பி அவனையே கேட்டாள். இப்போ நீ போட்டிருக்கியே இந்த ட்ரெஸ்ஸை தான் கேட்குறேன். ஏன் இதுக்கு என்ன? இது எப்போவுமே போடுவேனே. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபார்மலாக இருக்கணும்னு சாரீ கட்டி பழகினேன். ரோஜா செடியில் பூச்சி விழுந்துச்சு, அதையெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா ஏனியில் ஏறணும்ல, அதுக்கு தான் இப்போ இந்த ட்ரெஸ் போட்டேன். பட் எதுக்கு பாஸ் கேட்குறீங்க? உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, இனிமேல் இப்படி போடாத என்றவனை முறைத்தவள். ஓ அப்படியா, இனிமேல் டெய்லியுமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ண போகிறேன். ஏய் சொன்னால் கேட்கவே மாட்டியா என்று அவன் அதட்டி கொண்டிருக்கும் பொழுது சாராவின் சித்தப்பா அங்கு வந்தார். வந்தவரை வரவேற்றவள் அவருக்கும் காஃபி கொடுத்தாள். வந்தவர் சாராவையும் கௌதமையும் அவர்கள் வீட்டிற்கு விருந்துக்கு வருமாறு அழைத்தார். சித்தப்பா அவர் இப்போ தான் ஊருக்கு கிளம்புறாரு. அவருக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. நான் மட்டும் வரேனே. ஏய் சாரா, நீ கம்முன்னு, நான் தம்பிக்கிட்ட பேசிக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அட்லீஸ்ட் இவரை வீட்டுக்காச்சும் கூட்டிகிட்டு வந்தியா? இன்றைக்கி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தே தான் ஆகணும், இல்லாட்டி என் கூட பேசவே பேசாத. ஐயோ சித்தப்பா, நீங்கள் அவரை என்னென்னு நினச்சிங்க? அவர் பணக்கார வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டுக்கெல்லாம் சாப்பிட வருவாரா சித்தப்பா? அவள் அப்படி கேட்டதும் அவரின் முகம் சுருங்கி போனது. ஏய் சாரா, என்ன பேசுகிற? நான் வரமாட்டேன்னு சொன்னேனா? எதுக்கு எதோ சொல்லி வைக்கிற? அப்போ விருந்துக்கு போக போகிறீங்களா? ஆமாம் அங்கிள், நான் வரேன். இது ஒரு லூஸு ஏதாவது ஒன்று சொல்லி வைக்கும். சாரி அங்கிள் என்றான். ஐயோ தம்பி, நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கள்ல? சாப்பிடுவேன் அங்கிள். ரொம்ப நல்லது. எங்கே நீங்களும் அவளை மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்வீங்களோன்னு நினச்சேன். சாரா, அப்போ உனக்கு மட்டும் உன் சித்தியை இலையும் தலையும் சமைச்சு வைக்க சொல்கிறேன், வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு போய் என்றார். என்ன சித்தப்பா மேயறதா? நான் என்ன மாடா? ஆமாம் பின்ன, நீ மாடு இல்லாமல் வேறு என்னென்னு நினைக்கிற? சித்தப்பா இருங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது. சித்திக்கிட்ட உங்களை போட்டுக்கெடுத்து உதவாங்க வைக்கல நான் சாராவே இல்லை. அம்மா தாயே, தெரியாமல் சொல்லிட்டேன். இல்லாததும் பொல்லாததும் சித்திக்கிட்ட சொல்லி வச்சிடாதம்மா, அப்புறம் என்ன பின்னி எடுத்துருவா. அந்த பயம் இருக்கணும். இனிமேல் என்ன மாடுன்னு சொல்ல மாட்டீங்கள்ல? மாட்டவே மாட்டேன் என்றவர் கௌதமிடம் திரும்பி அவனை மீண்டும் ஒரு முறை அழைத்து விட்டு சென்று விட்டார். என்ன பாஸ், உடனே ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு அங்கே போகிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? வரலன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன சாரா, அவர் எவ்வளோ கேராக நம்மளை கூப்பிட்றாரு, எப்படி வரலன்னு சொல்கிறது? ஐயோ பாஸ், அவரோட கேரிங் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, நான் அவங்கக்கிட்ட சமாளிச்சுக்கிறேன். ஒன்றும் வேணாம், நான் போகலை என்றவனை முறைத்து பார்த்தாள். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு புரியலை என்றவள் எழுந்து உள்ளே சென்று விட்டாள். தான் நினைப்பதெல்லாம் அவளுக்கு தெரிந்தால் அவள் என்ன செய்வாள் என்பதை யோசித்தவனுக்கு கண்டிப்பாக அடியும் உதையும் தாராளமாக கிடைக்கும் என்று தெரிந்தது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டவனுக்கு இதெல்லாம் எங்கு போய் முடியுமோ என்கின்ற பயமும் தொத்தி கொண்டது. குளித்துவிட்டு வந்தவள் இப்பொழுது இளஞ்சிவப்பு நிற வாயில் புடவை கட்டியிருந்தாள். இப்பொழுதுதான் சிறிது நிம்மதியாக உணர்ந்தான். டிஃபன் சாப்பிட்டு விட்டு இருவரும் கிளம்பி அவளின் சித்தப்பாவின் வீட்டிற்குத்தான் சென்றனர். அவளின் சித்தப்பாவும் சித்தியும் அவர்களை உபசரித்து அமர வைத்தனர். அவர்களின் மூத்த மகன் விக்டர் அக்கா என்று அழைத்தபடி அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டான். கௌதமை அழைத்தவள், இது விக்டர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எங்கடா ஜெனியை காணோம்? அவன் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா, உன் கூட பேச மாட்டாளாம். என் மேலே என்ன கோபம்? எனக்கு தெரியாதுப்பா, நீயே கேட்டுக்கோ. சரி சரி, நானே கேட்குறேன், நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா. ஜெனிஃபர் விக்டரின் 4ஆம் வகுப்பு படிக்கும் குட்டி தங்கை. ஜெனி வந்தும் கூட சாராவிடம் பேசாமல் திரும்பி கொண்டுதான் நின்றாள். கௌதம் தான் அவளை இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டான். ஜெனி, இந்தா உனக்காக நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று அவன் சாக்லேட்ஸை நீட்டவும் ஜெனி கௌதமிடம் மாமா மாமா என்று நன்கு ஒட்டி கொண்டாள். அவன் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டு ஏதேதோ கதைகள் பேசவும் தொடங்கினாள். மாமா, சாரா அக்கா ரோஸ் கார்டனில் எனக்கு பாதி தரேன்னு சொல்லியிருந்தா, ஆனால் அவள் இப்போ அதை முழுசாக விற்க போகிறாளாம். அங்கே எத்தனை ஃப்ளவர்ஸ் கலர் கலராக இருக்குன்னு தெரியுமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போய் ஜாலியாக விளையாடுவேன். ஆமாம், அக்கா கிட்ட சொல்லி அதை விற்க வேணான்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ் என்றவுடன் சாரா அவளை இழுத்து தன்மடியில் அமர வைத்தாள். இதுதான் மேடமோட கோவத்துக்கு காரணமா? லூசு குட்டி, அந்த கார்டனை விற்றுட்டா என்கிட்ட நிறைய பணம் வரும், அதில் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஓகேவா ஜெனி பேபி? இல்லை, எனக்கு ரோஸ் கார்டன் தான் வேணும்.
உனக்கு ரோஸ் கார்டன்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்வியாக்கா, இப்போ எதுக்கு அதை விற்கிற? உன் ஸ்வீட் மெமரிஸ் நிறைய அங்கே இருக்குன்னு சொல்வியே. அவளது முகமும் அதில் வாடிப்போனது. இருந்தும் சில நொடிகளிலேயே அதனை சமாளித்தவள், ஜெனி குட்டி இங்க வா என்று சொல்லி அவளை தனியே கூட்டி சென்றாள். திரும்பி வரும்பொழுது சாராவுடன் பேசி சிரித்தபடியே வந்த ஜெனியை பார்த்த பொழுது அவள் ஜெனியிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்தியிருப்பாள் என்று அறியும் அவள் அவனுக்கு ஏற்பட்டது. அவளிடம் கேட்டாலும் சொல்ல மாட்டாள் என்று தெரிந்திருந்ததால் அமைதியாக இருந்துவிட்டான். விக்டரும் ஜெனியும் கௌதமிடம் நன்கு ஒட்டி கொண்டனர். அதை பார்த்து சாராவிற்குத்தான் முகத்தில் எள்ளும் கொள்ளும் பிடித்தது. மாமா சாப்பிட்டு வெளியே போயிட்டு வரலாமா என்று விக்டர் கேட்க, சாரா உடனே எங்கேயும் வேணாம் என்று சட்டென்று மறுத்தாள். ஏன் வேணா? சாரா போலாம் என்ற கௌதமை முறைத்து பார்த்தவள் எதுவும் பேசாமல் அமைதியானாள். கௌதம் அனைவருடனும் அமர்ந்து சாப்பிட சாரா மட்டும் தனி. அவனுக்கு அந்த குடும்பத்தை மிகவும் பிடித்து போய்விட்டது. அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் வெளியேவும் கிளம்பி சென்றனர். ஊரை சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக ஷாப்பிங் சென்றனர். ஜெனி கேட்டது அனைத்தையும் வாங்கி குவித்த கௌதமை பார்த்து சாரா மலைத்து போனாள். விக்டரையும் ஜெனியையும் அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வீடு வந்து சேர்வதற்குள் இருட்டத் தொடங்கியிருந்தது. உள்ளே வந்து நுழைந்ததும் சாரா புரிய ஆரம்பித்து விட்டாள். எதுக்கு பாஸ் அவங்க கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகுறீங்க? இதில் என்ன இருக்குது சாரா? அவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஜெனி ரொம்ப க்யூட்டு. எனக்கு இந்த மாதிரி குட்டி பசங்க கூட பழக சான்ஸே கிடைச்சதில்ல தெரியுமா? அதுக்கு என் தம்பியும் தங்கச்சியும் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? உங்களுக்கு என்ன பாஸ், நீங்கள் திரும்பி வரவா போகிறீங்க? உங்களை பற்றி அவங்க கேள்வி கேட்கும் பொழுது நான் என்ன பதில் சொல்வேன்? அதுவும் ஜெனிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவளோட கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாது. எல்லாம் என்ன சொல்லணும்? உங்களை ஃபஸ்ட்டு அங்கே கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு வேகமாக அவள் ரூமிற்கு சென்று விட்டாள். சென்றவள் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு வந்து அவன் கைகளில் திணித்தாள். அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தவன், எதுக்கு பணம் கொடுக்குற என்று கேட்டான். ஜெனிக்கு எதுக்கு அவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க? அவள் சின்ன பொண்ணு, எது வேணால் கேட்பா. அதுக்குன்னு அவள் கேட்குறது எல்லாமே வாங்கணுமா? முதல்ல நீங்கள் எதுக்கு அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்? அதை விடுங்க. பணம் சரியாக போச்சான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நாளைக்கு காலையிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டா ஆஃப்டர்நூனுக்குள்ளார நம்ம கிளம்பிடலாம். அதுக்குள்ளேயா 2 days இருப்பேன்னு சொன்னேன். இருந்த வரைக்கும் போதும், கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அவள் கொடுத்து சென்ற பணத்தை பார்த்த பொழுது அவனுக்கு உள்ளுக்குள் வலிக்கச் செய்தது. மறுநாள் எல்லா வேலைகளும் முடிந்து அவர்கள் கிளம்ப மாலையே ஆகியிருந்தது. நடுஇரவில்தான் வீடு வந்து சேர்ந்தனர். அதன் பிறகு அமைதியாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் வில்லனாக வந்து சேர்ந்தான் கதிர். அன்று ஆஃபீஸில் கௌதம் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது திருமென, ஹாய் கௌதம், எப்படி இருக்க என்று கேட்டு வந்த கதிரை பார்த்ததும் மிகவும் மகிழ்ந்து போனான். எப்படா வந்த? நேற்று தான் வந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணலால? சாரிடா, அதான் நேர்லேயே வந்துட்டேனே. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேள்விப்பட்டேன். எப்படிடா? லேக்கான்னு அவள் பின்னாடி சுற்றிட்டு இப்போ வேறு யாரையோ உன்னால் கல்யாணம் பண்ண முடிஞ்சது? இவனுக்கு முழுமையாக எந்த விஷயமும் தெரியவில்லை என்று நினைத்த கௌதமிற்கு சாராவை பற்றி சொல்ல பயமாக இருந்தது. உன்னதாண்டா கேட்குறேன், பதில் சொல்லு. அது இல்லைடா கதிர், பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டேன். ஓ அப்படியா என்றவன், சாரா இங்கே ஒர்க் பண்ணலையா? இல்லை, ஏன் அவளை பற்றி கேட்குற? இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். வா வீட்டுக்கு போகலாம் என்ற கதிரை அதிர்ந்து நோக்கியவன், இப்போ எதுக்கு வீட்டுக்கு? ஒய்ஃபை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? அவள் இப்போ வீட்டில் இருக்க மாட்டா, ஈவினிங் போகலாம் என்று சொன்ன கௌதமிற்கு கதிரிடம் என்ன சொல்லி எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. மாலை வரையிலுமே கூடவே இருந்து மீண்டும் கௌதமிடம் வீட்டுக்கு போகலாமா என்று கேட்ட கதிரை கண்டவனுக்கு உள்ளுக்குள் பயப்பந்துகள் உருள ஆரம்பித்தது. விடாப்படியாக கௌதமை அவன் வீட்டிற்கு கூட்டி வந்தும் விட்டான் கதிர். அங்கு சாராவை கண்ட கதிர் சிறிது நேரம் திகைத்து விட்டான். கௌதமிடம் திரும்பி, கௌதம், இவன் இங்கே என்ன பண்ணுறா? அவன் எதுவும் பேசாமல் நிற்கவும், என்ன பாஸ், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல, நானே சொல்கிறேன். நான் தான் அவரோட ஒய்ஃப். சில நிமிடங்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றவன், கௌதம், என்ன இதெல்லாம்? நீ சாராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? அவன் அமைதியாக நிற்கவும், ஹலோ, அதான் நான் சொல்கிறேன்ல. எப்படி கௌதம், நான் லவ் பண்ண பொண்ணை உன்னால் மேரேஜ் பண்ணிக்க முடிஞ்சது? இல்லைடா கதிர், நீ தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டியே. சாராவை மறந்துருப்பேன்னு நினச்சேன். இல்லைடா, நான் இன்னும் இவ்வளோ மறக்கலை. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு கூட வாழவும் முடியாமல், இவ்வளோ மறக்கவும் முடியாமல் தினம் செத்துட்டு இருக்கேன். அவனது பதிலில் கௌதம் சுக்குநூறாய் உடைந்து போனான். தான் செய்த தவறை கதிருக்கு செய்த துரோகமாகவே கருதினான். சாரிடா கதிர் என்ற கௌதமை கொலைவெறியுடன் பார்த்தான் அவன். இல்லை கௌதம், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன சார், அதான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சில்ல, அப்புறமும் எதுக்கு எங்கள் லைஃப்பில் குறுக்க வரீங்க? தயவு பண்ணி கிளம்புறீங்களா? ஏய் சாரா, நீ முதல்ல கம்முன்னு இரு, நான் பேசிக்கிறேன் என்ற கௌதம்
கதிரிடம் திரும்பினான். என்ன பேசுவா கௌதம்? சத்தியமாக இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும் என்று விட்டு கதிர் வெளியே சென்று விட்டான். கௌதமும் அவன் பின்னால் செல்ல பார்க்க கௌதமின் கையை பிடித்து தடுத்தவள், பாஸ் அவன் பின்னாடி எதுக்கு போகிறீங்க? நீங்கள் சாரி கேட்குற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ வறுத்து கிடையாது. கோபத்தில் கண்கள் சிவந்தவன் ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்திருந்தான். உன்னால தாண்டி முதல்ல என் வாழ்க்கை போச்சு, இப்போ என் ஃப்ரெண்டும் போயிட்டான். நான் லைஃப்பில் ரொம்ப தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் என்றவாறு தலையில் கை வைத்தபடி சோஃபாவில் அமர்ந்து விட்டான். அவன் அடித்த அதிர்ச்சி குறையவே அவளுக்கு வெகு நேரமானது. ஒருவாறு தன்னை சமன்படுத்தியவள் அவன் அருகே அமர்ந்து பாஸ் சாரி என்றாள். அதன் பிறகே அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் கன்னத்தில் அவன் கையின் அச்சு அப்படியே பதிந்திருப்பதைக் கண்டு அவள் மேல் பரிதாபம் கொண்டான். அதற்கும் தன்னையே நொந்தவன், சாரி சாரா, நான் உன்னை அடிச்சிருக்கவே கூடாது, சாரி மாம் என்றான். பரவாயில்ல பாஸ், விடுங்க, என்னால் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். பேசாமல் கதிர் சார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க பாஸ், அவர் உங்களை தப்பாக நினைக்க மாட்டார். ஆமாம் தான், உண்மையை சொன்னால் ஒருவேளை கதிர் தன்னை மன்னித்து விடவும் கூடும் தான். ஆனால் சாராவை விட்டு கொடுக்க அவன் மனம் சிறிதும் தயாராக இல்லை. அவள் மீது காதலா என்று கேட்டால் அவனிடம் அதற்கு பதில் இல்லை. ஆனாலும் ஒரு நிமிடம் கூட விடாமல் அவனது சிந்தை இப்பொழுதெல்லாம் அவளை பற்றி மட்டுமே யோசிக்கிறது. கதிரிடம் வேறு ஏதாவது சொல்லித்தான் சமாதானம் செய்ய வேண்டுமென எண்ணியவன், சாரா நீ போய் தூங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை அனுப்பிவிட்டான். ஆனால் கதிரோ உச்சபட்ச பழிவெறியில் இருந்தான். புத்தம் புது மலராய் முன்பு இருந்ததை விட அதிகமாய் ஜொலிக்கும் அவள் அழகு அவனை வெறியனாக்கி அவர்களை பழித்திருக்க எண்ண வைத்தது. கௌதமின் மீதை விட சாராவின் மீதுதான் அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது. அவளை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று நினைத்தவன் அதற்கான திட்டங்களை அற்புதமாக தீட்டவும் ஆரம்பித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். செல் குட்டீஸ், பாய்.